பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே எங்களுடைய HMBC திருச்சபையின் சார்பாக உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் ஆண்டவர் தாமே இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் காலை ஆராதனையை ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதமாக நடத்தி தரும்படிக்காக நாம் எல்லோரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபையும் அன்பும் நிறைந்த பரிசுத்தம் உள்ள பரலோக பிதாவே, ஆண்டவராகிய இயேசுவே, பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் காலை வேளையில் ஆண்டவரே, இந்த காணொளி மூலமாக இந்த பரிசுத்த ஓய்வு நாள் காலை ஆராதனை நடத்த என் ஆண்டவர் கிருபை பாராட்டினபடினால் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த ஆராதனையை பொறுப்பேற்றுக் கொள்கிறாக. துவக்கம் முதல் முடிகிற வரைக்கும் ஆவியானவர் எங்கள் மத்தியிலே அசைவாடுகிறாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனே, ஸ்தோத்திரம். இந்த நாளிலே பாடப்படுகிற இந்த பாடல் மூலமாக உமது பரிசுத்தம் உள்ள நாமம் மகிமைப்படுவதாக. இந்த பாடல் எந்தெந்த இடத்துல ஆண்டவரே துணிக்கிறதோ அங்கெல்லாம் ஒரு பிரசன்னம் இறங்கி ஆளுகை செய்யும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, துதிகளின் மத்தியில வாசம் பண்ணுகிற ஆண்டவர், ஆண்டவரே, உங்க பிரசனத்தினால நிரப்பு போற தயவுக்காக மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக தேவ செய்திக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். என் ஆண்டவர் தாமே போதகரை மறைத்து நீர் அவரே அவரோடு இடைவெளிவீராக பேசுவீராக. ஆண்டவர், இந்த சத்திய வசனங்களை கேட்கிற பார்க்கிற எல்லார் மீதும் ஆவியானவர் பொறிந்தருளும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்றைக்கு ஆண்டவரே அந்த ஆதி திருச்சபை நாட்களிலே பேதுரு பிரசங்கம் பண்ணின போது வசனத்தை கேட்டுக்கொண்டு எல்லார் மீதும் ஆவியானவர் இறங்கினது போல இந்த காணொளி மூலமாக பிரசங்கிப்படுகிற இந்த வார்த்தையை கேட்கிற பார்க்கிற எல்லார் மீதும் ஆவியானவர் அசைவாடப்படுற தயவுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். முற்றிலுமாக எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பரும் ரட்சிகரமாக இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்போது ஒரு சில பாடல்களை பாடி நாம் கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். முதலாவது பாடல் நம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல். தேவனே ஆராதிக்கிறேன், தெய்வமே ஆராதிக்கிறேன் என்று சொல்லி இந்த பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை சத்தத்தோடு ஆராதிக்கின்றேன். தெய்வமே ஆராதிக்கின்றேன், என் தெய்வமே ஆராதிக்கின்றேன். கண்மலையே ஆராதிக்கின்றேன், காண்பவரே உம்மை ஆராதிக்கின்றேன். தெய்வமே ஆராதிக்கின்றேன், என் தெய்வமே ஆராதிக்கின்றேன். முழு மனதோடு ஆராதிக்கின்றேன், முழந்தால் படியிட்டு ஆராதிக்கின்றேன். தெய்வமே ஆராதிக்கின்றேன், என் தெய்வமே ஆராதிக்கின்றேன். ஆராதிக்கின்றேன், என் தெய்வமே
நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். தாவீதை போல தேவனை குறித்து அவர் சொல்லும் போது, என் தேவன், என் ரட்சகர், என் துருகம், என் கோட்டை, நான் நம்பியிருக்கிறவர் என்று நான் சொல்லுவேன் என்று அவர் விசுவாசத்தோடு உரிமை பாராட்டி தேவனை அழைக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதுபோல தேவனை நோக்கி நாம் பாடும்போது, என் தேவன், என் ரட்சகர், என் மீட்பர், என்னுடைய எனக்கு விடுதலை தருகிறோம் என்று உரிமையோடு கர்த்தரை நாம் பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம், மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். முழு மனதோடு நாம் கர்த்தரை நாம் ஆராதிக்க வேண்டும். முழு இருதயத்தோடும், முழு பலத்தோடும், முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவாயாக என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகையினால் இந்த பாடல் வேண்டிய தேவநாமத்தை மகிமைப்படுத்தி தேவநாமத்தை உயர்த்தி நாம் கனப்படுத்தும் போது தேவ பிரசன்னம் நிச்சயமாகவே நம்மை நிரப்புகிறதா இருக்கிறது. இன்னொரு பாடலை பாடி நாம் கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். வானாதி வானங்கள் கொள்ளா கர்த்தாதி கர்த்தர் நீரே, தேவாதி தேவன் அல்ல என் இதயத்தின் ராஜாவே. இந்த பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம்.
கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதுபடி. ஆனாதி வானங்கள் கொள்ளாத தேவன் நம்முடைய ஆண்டவர், பெரிய தேவன். அவர் ஆளுகை செய்கிறவர், அண்ட சராசரங்களையும் ஆளுகை செய்கிறவர். அவர் ஒருவரே ராஜாதி ராஜாவாக, கர்த்தாதி கர்த்தராக அவர் இருக்கிறார். தேவநாமம் இந்த பாடல் மூலமாக மகிமைப்பட்டபடினால் நாம் தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். தேவனுடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமையில வருகையின் பாடலை பாடுவதுண்டு. இன்றைக்கும் ஒரு வருகை குறித்து, நாம் ஆளுகை செய்வதை குறித்து ஒரு பாடலை பாடப் போகிறோம். ஆளுகை செய்வேன் என் இயேசுவோடு, ஆச்சரியமான வலது பக்கத்தில், உன்னதத்தில் உயர் ஸ்தலத்தில் அமர்ந்திருப்பேன் என் நேசனுடனே என்று சிறந்த பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். தேங்க்யூ லார்ட். வெற்றி
ஆச்சரியமாக வலது பக்கத்தில் உன்னதத்தில் உயர்தரத்தில் அமர்ந்திருப்பேன் என் நேசருடனே. ஆச்சரியமாக வலது பக்கத்தில் ஆளுகை செய்வேன் என் இயேசுவோடு. ஆச்சரியமாக வலது பக்கத்தில் உன்னதத்தில் உயர்தரத்தில் அமர்ந்திருப்பேன் என் நேசருடனே. உன்னதத்தில் உயர்தரத்தில் அமர்ந்திருப்பேன் என் நேசருடனே. ஜெயம் கொண்டு வல்லமையாய் ஆளுகை செய்வேன், ஆளுகை செய்வேன், ஆளுகை செய்வேன். ஜெயம் கொண்டு வல்லமையாய் ஆளுகை செய்வேன், ஆளுகை செய்வேன், ஆளுகை செய்வேன், ஆளுகை செய்வேன் என் இயேசுவோடு. ஆச்சரியமாக வலது பக்கத்தில் ஆளுகை செய்வேன் என் இயேசுவோடு. ஆச்சரியமாக வலது பக்கத்தில் உன்னதத்தில் உயர்தரத்தில் அமர்ந்திருப்பேன் என் நேசருடனே. உன்னதத்தில் உயர்தரத்தில் அமர்ந்திருப்பேன் என் நேசருடனே. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். இன்றைக்கு நாம் அவரோடு கூட பாடுகளை அனுபவித்தால் இனி வருகின்ற நாட்டில் அவரோடு கூட நாம் ஆளுகை செய்ய போகிறோம். வெளிப்படுத்தல் புஸ்தகத்தில் வாசித்து பார்க்க 8 முறை சொல்லப்பட்டிருக்கிறது. ஜெயம் கொள்கிறவன் எவனோ, ஜெயம் கொள்கிறவன் எவனோ என்று சொல்லி ஜெயம் கொள்கிறவனுக்கு வைத்திருக்கிற அநேக ஆசீர்வாதங்கள் அந்த வெளிப்படுத்தல் புஸ்தகத்தில் எழுதப்பட்டு கடைசியாக சொல்கிறார், ஜெயம் கொள்கிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான் என்று சொல்லி. இயேசு கிறிஸ்து உலகத்தில் ஜெயம் கொண்டு பிதாவின் சிங்காசனத்தில் உட்கார்ந்தது போல எவன் ஜெயம் கொள்கிறானோ அவன் என்னுடனே கூட என்னுடைய சிங்காசனத்தில் அவன் என்னோடு கூட உட்காரபடி செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். ஜெயம் கொள்வனுக்கு மறைவான மன்னாவை தருகிறார். ஜெயம் கொள்வனுக்கு புதிய நாமத்தை தேவன் கொடுக்கிறார். ஜெயம் கொள்வனை தேவன் ஆலயத்தில் தூணாக்குகிறார். ஜெயம் கொள்வனுக்கு வெண்வஸ்திரம் தரிக்கப்படுகிறது. ஜெயம் கொள்கிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரத்துக் கொள்வான். எவ்வளவு ஆசீர்வாதங்கள்! இந்த பூமியில ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்த இயேசு கிறிஸ்துவை நோக்கி நாம் பார்த்து நாமும் ஜெயம் பெற்று அவரோடு ஆளுகை செய்ய கர்த்தர் நமக்கு பலம் தருவாராக. இந்த பாடல் மூலமாக தேவநாம மகிமைப்பட்டபடினால் எல்லோரும் கரங்களை விட்டு பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசுவை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியாகிய தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆவியானவர் பொறுப்பேற்று நடத்துவாராக. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே இந்த கால வேளையில தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த 11வது வாரம் ஞாயிற்றுக்கிழமை கால வேளையில கூட தேவ சமூகத்தில் இந்த காணொலியின் மூலமாய் தேவனை ஆராதித்தோம். இப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாய் நாம் கடந்து செல்வோம். 2 வேத பகுதிகளை நாம் முதலாவது வாசிக்கப் போகிறோம். இன்று நாம் தியானிக்கும் வேத பகுதி முதலாவதாக 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 1 - 11 வசனங்கள். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 1 - 11 வசனங்கள். இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்கிறதென்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லோரும்
மேகத்துக்கு கீழ் இருந்தார்கள். எல்லோரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள். எல்லோரும் மோசைக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். எல்லோரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள். எல்லோரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள். எப்படியெனில் அவர்களோடு கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாய் இருந்ததில்லை. ஆதலால் வனாந்திரத்தில் அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாதானவைகளை இச்சியாதபடிக்கு இவைகள் நமக்கு திருஷ்டாந்தங்களாக இருக்கிறது. ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்திருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறபடி அவர்களில் சில விக்கிரகாராய் ஆனது போல நீங்களும் ஆகாதீர்கள். அவர்களில் சிலர் வேசித்தனம் பண்ணி ஒரே நாளில் 23,000 பேர் விழுந்து போனார்கள். அதுபோல நாமும் வேசித்தனம் பண்ணாதிருப்போமாக. அவர்களில் சிலர் கிறிஸ்துவை பரிசை பார்த்து பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நாமும் இயேசு கிறிஸ்துவை பரிசை பாராதிருப்போமாக. அவர்களில் சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனால் அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நீங்களும் முறுமுறுக்காதீர்கள். இவைகள் எல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது. உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிக்கை உண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. ஆமென். இரண்டாவது வேத பகுதி நாம் இன்றைக்கு பார்க்கிறோம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 17 19 வசனங்கள். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 17 19 வசனங்கள். மேலும் அவர் 40 வருஷமாய் யாரை ஆலோசித்தார்? பாவம் செய்தவர்களை அல்லவா? அவருடைய சவங்கள் வனாந்திரத்தில் விழுந்து போயிற்றே. பின்னும் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று அவர் யாரை குறித்து ஆணையிட்டார்? கீழ்ப்படியாதவர்களை குறித்தல்லவா? ஆதலால் அவிசுவாசத்தினாலே அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமல் போனார்கள் என்று அறிகிறோம். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த கால வேளையிலே கூட தேவ சமூகத்தில் வந்திருக்கிறவர்கள் யாவரையும் மீண்டும் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே கூட இந்த வேத பகுதிகள் இஸ்ரவேல் ஜனங்களின் வனாந்தர வாழ்க்கையை குறிக்கிறது. இந்த சத்தியங்களை நாம் மீண்டும் தியானிக்க இருக்கிறோம். இந்த நாட்களிலே திருச்சபையா நாம் கடந்த 10 வாரங்களாக வேத பாட கூட்டங்களிலே யாத்திராகம செய்திகளை சத்தியங்களை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ஆகவே நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறதான வேளையில நிச்சயமாக இது உங்களுக்கு மிக எளிதாக புரியும். ஆனால் நீங்கள் கவனமாக இதை குறித்துக் கொண்டோ மனதில் பதிய வைத்துக் கொண்டோ நீங்கள் இருப்பீர்கள் என்றால் நிச்சயமாக இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக விளங்கும். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 2 வேத பகுதிகளை நாம் வாசித்தோம். இந்த வனாந்தர வாழ்க்கை போதிக்கும் சத்தியம் என்ன என்பதுதான் இன்றைய தலைப்பு. இஸ்ரவேல் ஜனங்களின் வனாந்தர வாழ்க்கை போதிக்கும் சத்தியம் என்ன என்று நாம் இந்த கால வேளையிலே கூட தியானிக்க இருக்கிறோம். முதலாவதாக நாம் பார்க்கும் பொழுது, பிரியமானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்களின் 40 வருட வனாந்தர வாழ்க்கையில் முதலாவது அவர்கள் செங்கடல், 2வது மாரா, 3வது ஏலி, 4வது சீனாய் அல்லது சீனாய் வனாந்தரத்திலே கிட்டத்தட்ட 4 ஆண்டுகள் இருந்தனர் என்று நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. முதலில் இந்த 2 ஆண்டுகள் சீன் வனாந்தரத்தை குறித்ததான காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். சீன் வனாந்தரத்தில் பல காரியங்கள் மூலமாய் அவர்களுக்கு விசுவாசம் வரும்படி தேவன் போதித்தார், அவர்களை வழி நடத்தினார். அவர்களும் கர்த்தர் அவர் வழி நடத்தினபடியே அவர்களும் நடந்தார்கள். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காரியங்கள் பாவம், மாமிசம், பிசாசு போன்ற எகிப்தை விட்டு வெளியே வந்து ரட்சிப்புக்குள் இருக்கும் நமக்கு போதனையாய் வழிகாட்டுதலாய் இருக்கிறது. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலங்களில் கூட நாம் இந்த 4 காரியங்களை முதலாவது தியானிக்க இருக்கிறோம். அதாவது முதலாவது இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு புறப்பட்டு சந்தித்த பகுதி செங்கடல் என்று நாம் சொல்லலாம். இந்த செங்கடலை குறித்து வேகமாக நாம் பார்க்க இருக்கிறோம். இது செங்கடல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தை
குறிக்கிறது. யாத்திராகம புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 13, 14 குறித்து வைத்துக் கொண்டு பிறகு நீங்கள் பார்க்கலாம். யாத்திராகம் 14, 13, 14 வசனங்கள். தேவன் சொன்னபடியே செங்கடலில் பிளந்து இஸ்ரவேல் எகிப்தியரிடமிருந்து பாதுகாத்து பார்வோனின் சேனையும் அழித்தார் என்று இந்த வேத பகுதியை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இதற்கு இஸ்ரவேலரின் விசுவாசம் அடையாளமாய் இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். இரண்டாவது, பிளந்த கடலுக்குள் குடும்பத்தாரோடு பிள்ளைகளோடு தேவன் தாமே அவர்கள் விசுவாசத்தோடு தைரியத்தோடு வழிநடத்தினதை நாம் பார்க்கிறோம். அவர்கள் இந்த இடத்துல தேவன் சொன்னபோது விசுவாசமாய் அவர்கள் புறப்பட்டு சென்ற ஒரு காரியம் நிச்சயமாக அவர்களுக்கு அது ஆசீர்வாதமாய் மாறியதை நாம் பார்க்கிறோம். இந்த சம்பவம் அருமையான தேவச்சரனை எதை குறிக்கிறது? கிறிஸ்துவுக்குள் மரித்து கிறிஸ்துவுக்குள் பிழைத்து ஜீவன் பெற்ற ரட்சிக்கப்பட்டிருக்கிற நமக்கு உலகமாக எகிப்து சிலுவையில் அறை கொண்டிருக்கிறதை வலியுறுத்துகிறது. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுது நாம் வேத பகுதியில வாசித்தோம். இவர்கள் எல்லாம் திருஷ்டாந்தங்களாக எழுதப்பட்டிருக்கிறது என்று இந்த வேத பகுதியில நாம் வாசித்தோம். பிரியமானவர்களே, மீண்டும் சொல்கிறேன், இந்த செங்கடல் சிலுவையை காட்டுகிறது. இங்க இந்த செங்கடலில் எகிப்து மரித்து இஸ்ரவேலர் எகிப்தை விட்டு பிரிந்தனர். மற்றும் நாமும் சிலுவையில் உலகை விட்டு பிரிந்தோம். சிலுவையில் நம் உலகம் மரித்தது என்ற திருஷ்டாந்தமான காரியங்களை இதில் நாம் பார்க்கலாம். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இதைதான் அப்போஸ்தலர் பவுல் 6ஆம் அதிகாரம் 14 குறிப்பிடுகிறார். வாசித்து பாருங்கள். இதன்படியே அவர் தன்னை மாற்றிக்கொண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, முதலாவது இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடல் கடந்து அவர்கள் இப்பொழுது மாரா என்கிற இடத்திற்கு வருகிறார்கள். இந்த செங்கடலை கடந்த பின்பு 3 நாட்கள் பயண தூரத்தில் உள்ள இந்த இடம்தான் மாரா என்று அழைக்கப்படுகிறது. யாத்திராகம் புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்துல இந்த காரியங்களை குறித்து நீங்கள் பார்க்கலாம். யாத்திராகம் 15:23 குறித்துக் கொள்ளுங்கள். கசந்த தண்ணீரின் மேல் தேவன் சொன்ன ஒரு மரக்கட்டையை மோசே விசுவாசத்தின்படியே போட்டான். அந்த தண்ணி மதுரமானது என்று நாம் பார்க்கிறோம். இது எதை குறிக்கிறது? இது சிலுவை மரத்தில் தொங்கியவரின் வார்த்தையின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் செங்கடலாகிய சிலுவை மரணத்தின் மூலம் உலகத்தை விட்டு பிரித்தெடுக்கப்பட்ட நாம் செயல்பட்டால், வெறுத்தில் சொல்ல போனால் கடந்த, அதாவது நம்முடைய கசப்பான வாழ்வு இதன் மூலமாக மதுரமாகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான தேவஜனமே, நான் திரும்பவும் சொல்கிறேன், இது சிலுவை மரத்தில் தொங்கியவரின் வார்த்தையின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் நாம் செங்கடலாகிய சிலுவை மரணத்தின் மூலம் உலகை விட்டு பிரித்தெடுக்கப்பட்டு நாம் செயல்பட்டால் நம்முடைய வாழ்க்கை கசப்பு மதுரமாக மாறும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு கூட உங்களை நீங்கள் சோதித்து பாருங்கள். எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? உங்கள் வாழ்க்கையின் காரியங்கள் எப்படி இருக்கிறது? தேவன் தாமே பிரித்தெடுக்கப்பட்ட, பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட நமக்கு வைத்திருக்கிற ஒரு பெரிதான காரியம், கசப்பை நீக்கி மதுரமாய் மாற்றுகிற ஒரு வாழ்க்கையை தேவன் நமக்கு தருகிறார். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மூன்றாவது, இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தர வாழ்க்கையில ஏலிம் வந்தடைந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏலிம் என்றால் பேரீச்ச மரங்கள் என்ற அர்த்தம். உண்மையில் இங்கு 12 நீரூற்றுகளும் 70 பேரீச்ச சோலை மரங்களும் இருந்தன என்று சரித்திரம் சொல்கிறது. வேதத்திலே நாம் பார்க்கிறோம். இந்த இடம்தான் இஸ்ரவேல் ஜனங்கள் பாளையம் இறங்கின 2வது இடம். பிரியமானவர்களே, செங்கடல் மூலம் எகிப்தை விட்டு பிரிந்து, 2வதாக மாராவில மரக்கட்டையின் மூலம் கசப்பை மாற்றி ஆசீர்வாதம் பெற்ற இஸ்ரவேலருக்கு ஏலிமில் தேவன் செழிப்பான சோலையில் பயணத்தின் மத்தியில் இளைப்பாறுதலையும் களிப்பையும் சந்தோஷத்தை தந்தார். அல்லேலூயா. இந்த காரியங்கள் உங்களுக்கு தெரிந்திருப்பதை நான் வேகமாக சொல்கிறேன். நீங்கள் கடைசியில நல்ல கவனமா கேட்டுக்கொள்ளுங்க. இந்த சத்தியத்தை புரிந்து கொண்டு பாருங்க. அதன்படி நடப்போம். நிச்சயமாக தேவனுடைய வழிநடத்தலை கண்டு அவருடைய ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரிக்க போகிறோம். அப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த காரியங்களை குறித்து நாம் பார்க்கும் பொழுது இந்த சம்பவங்கள் எல்லாம் திருஷ்டாந்தமாக எழுதப்பட்டிருக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
உலகை பிரிந்து ரட்சிக்கப்பட்ட நமக்கு இதில் என்ன ஒரு ஆசீர்வாதம் என்று நாம் பார்க்கும் பொழுது, சிலுவை மரணத்திலே சாபங்கள் கசப்புகளை நீக்கி தேவன் நம்முடைய வாழ்க்கை பாதையில இளைப்பாறுதலையும் மன மகிழ்ச்சியும் தருகிறார். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஏலின் அனுபவம் இளைப்பாறுதலையும் மன மகிழ்ச்சியையும் தருகிறதாய் காணப்படுகிறது. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அடுத்து அவர்கள் வனாந்தர வாழ்க்கையில கடைசியாக நான்காவதாக சீனாய், அதாவது சீன் வனாந்தரத்தை வந்தடைந்தார்கள். முதலில் தேவன் நியாய பிரமாணங்களை கொடுக்க பூமி அதிரை பண்ணும்படியாக இறங்கி வந்த பரிசுத்த மலைதான் அது, இந்த சீன் வனாந்தரம். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இங்கு வந்த பின்பு இஸ்ரவேலருக்குள் நிலைத்திருக்கிற பல காரியங்களை தேவன் வெளிப்படுத்தி அதற்கு நிவாரணம் பெற 10 கட்டளைகளை நியாய பிரமாணத்தை கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்று இதை குறிக்கிறது. மத்திய 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தின்படி, நாம் இருக்கும் இக்காலத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆவியின் பிரமாணமாகிய வேத வாக்கியங்கள் தினந்தோறும் இன்றைக்கு நம்மை மறுரூபமாக்கக்கூடியதாய் காணப்படுகிறது. ஆகவே இதுவரைக்கும் வேகமா சொல்லியிருந்தேன், எத்தனை பேர் புரிந்தீர்களோ எனக்கு தெரியாது. இருப்பினும் இப்பொழுது முக்கியமாக எல்லாம் கவனித்து பாருங்கள். இந்த காரியங்களில் நமக்கு உணர்த்துகிற சத்தியம் என்ன? பிரியமானவர்களே, செங்கடலில ஆவியிலே புது சிருஷ்டிப்பு. நாம் பாவத்துக்கு மரித்து எகிப்தின் அடிமைத்தனத்தில் விடுவிக்கப்பட்ட தேவ ஜனங்கள் செங்கடலை கடந்த போது அவர்கள் பாவத்திற்கு சிலுவையில் அறை உண்டவர்களாய், பாவத்துக்கு மரித்தவர்களாய். இந்த அனுபவம் எதை குறிக்கிறது பார்க்கும் பொழுது ஒரு புது சிருஷ்டிப்பு. சீனாய் மலையில கடைசியாக 4வது மலையில பார்க்கிறோம். சீனாய் மலையில அந்த சம்பவம் எதை குறிக்கிறது என்றால் ஆத்துமாவிலே மறுரூபம், அதாவது தினந்தோறும் உள்ளத்திலே ஒரு மறுரூபம். இது எதை குறிக்கிறது பார்க்கும் பொழுது, நீங்கள் ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே பிரியமானவர்களே, இதைத்தான் இந்த அனுபவத்தை தான் பெற்றீர் எப்படிப்பட்டேன் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார். நீங்கள் எழுதிக் கொள்ளுங்கள். ரோமர் எழுதின நிருபம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், ரோமர் 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இந்த 2 வசனங்களிலே பவுல் அப்போஸ்தலன் இப்படியாக குறிப்பிடுகிறார். அதாவது இந்த அனுபவத்தை தான் பெற்றுக்கொண்டதாக அவர் சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்னும் தொடர்ந்து நம்ம பார்க்கும் பொழுது, இப்பொழுது நாம் தியானித்தோம் செங்கடல், மாரா, ஏலி, சீனாய் வரை கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் வரை இஸ்ரவேலர் கர்த்தர் நடத்தின வழியிலே நடத்தப்பட்டார்கள். அடுத்து நாம் பார்க்கும் பொழுது காதேஸ் பர்னேயா முதல் யோர்தான் நதி வரை இஸ்ரவேலர்கள், அதாவது கிட்டத்தட்ட 38 ஆண்டுகள் அவிசுவாசமாய் அவர்கள் கடந்து வந்த பாதை நடந்து வந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அவிசுவாசமாய் அவர்கள் நடந்து வந்தபடினாலே தேவ கிருபை அவர்கள் இழந்தார்கள். இருப்பினும் கர்த்தர் தாமே தம்முடைய கிருபையினாலே அவருடைய கிருபை அவங்க இருந்தபடியினாலே அவர்கள் வனாந்தர வாழ்க்கை எச்சரிப்போடும் கண்டிப்போடும் இருந்ததை நாம் பார்க்கிறோம். இந்த பகுதிக்கு காரியங்களை தான் இப்பொழுது நாம் வாசித்தோம். உங்களுக்கு புரியவில்லை எனில் இன்று நாம் வாசித்த போல நீங்கள் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 1 - 11 வசனங்கள், எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 17-19 வசனங்களிலே நீங்கள் மீண்டும் வாசித்து பாருங்கள், உங்களுக்கு புரியும். இந்த காரியங்களிலே தயவு செய்து கவனமாக நீங்கள் கேட்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அதாவது இப்பொழுது நாம் இருக்கிற காலத்திலே நாம் வசனத்தை விசுவாசிக்காமல் இருக்கும் பொழுது இந்த 38 ஆண்டுகளைப் போல இன்றைக்கும் எப்படி 38 ஆண்டுகள் இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் எச்சரிப்போடும் கண்டிப்போடும் வழி நடத்தினார், அது போலதான் காணப்படும். ஒரு தத்தளிப்பான காரியங்களை நாம் அனுபவிப்போம். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த கால வேளையிலே கூட பிரியமானவர்களே, தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஒரு பெரிதான பிளஸிங் என்னவென்று பார்க்கும்போது, இக்காலத்திலே அன்றைக்கு வனாந்திரத்தில் வழிநடத்தப்பட்ட இஸ்ரவேலர்களே காலேபும் யோசுவாவும் நாம் பார்க்கும் பொழுது அவர்கள் இருவரும் விசுவாச வீரர்களாய் இந்த உலக வாழ்க்கையிலே
காணப்பட்டதை நாம் பார்க்கிறோம். அவர்கள் அவருடைய காரியங்களை நாம் பார்க்கும் பொழுது பாலும் தேனும் ஓடுகிற கானானை கண்டு செழிப்பாய் வாழ்ந்தனர் என்று நாம் பார்க்கிறோம். பாருங்க, அவர் கிடைத்த ஒரு காரியம் என்னவென்றால், அவிசுவாசமாய் நடந்த இஸ்ரவேலர் வனாந்திரத்திலே 38 ஆண்டுகள் அவர்கள் அலைந்து திரிந்து தத்தளித்து மடிந்து போனதை நாம் பார்க்கிறோம். ஆனால் விசுவாச வீரர்களாய் தேவன் மகிமைப்படும்படியாக 2 பேர், அதாவது காலேப், யோசுவா, இந்த உலக வாழ்க்கையிலே, இந்த இம்மைக்குரிய வாழ்க்கையிலே பாலும் தேனும் ஓடுகிற கானானை கண்டார்கள், அதில் பிரவேசித்தார்கள். அது மாத்திரமல்ல, இவர்களுக்கு இன்னொரு ஆசீர்வாதமும் உண்டு. பரம கானானாகிய பரலோகமும் இவர்களுக்கு உண்டு என்று நாம் பார்க்கிறோம். நல்ல கவனமா கவனிக்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் இன்னும் கொடுத்தது காரியங்கள். ஒன்று ஓய்வு நாள், அடுத்தது கானான் தேசம் என்று நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அவர்களுக்கு கர்த்தர் கொடுத்தான ஒரு காரியம் இளைப்பாறுதல். இன்றைக்கு நமக்கும் மத்திய எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா, நமக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் இளைப்பாறுதல் தந்து 3 யோவான் 3 நாம் பார்க்கும் பொழுது, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றையும் வாழ்ந்து சொல்ல என்ற வசனத்தின்படி, அதாவது நம் ஆத்துமா வசனத்தின்படி வாழும் பொழுது தேவன் தம்முடைய கானான் வாழ்க்கையை நமக்கு தந்து அவர் நம்மை போதித்து வழி நடத்துகிறார். இதுவே நமக்கு ஒரு பெரிய ஒரு பசுமையான ஒரு ஆசீர்வாதம். நன்றாக கவனிங்கள். முடிவாக நான் சொல்கிற சில காரியங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள். அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் நாம் பார்க்கிறோம், செங்கடலை கடந்து மாராவை குடித்து ஏலிமில் இளைப்பாரி சீனாய் மலையிலே பரிசுத்தமாகி கானானுக்குள் நுழையாமல் இன்னும் 38 வருடங்கள் வனாந்திரத்தில் அவிசுவாசமாய் அலைந்த போல இவ்வுலகில் தத்தளித்துக் கொண்டு இந்த காலங்களில் நாம் அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் பார்க்க வேண்டும். நான் திரும்பவும் சொல்கிறேன், செங்கடலை கடந்து மாராவை கடந்து ஏலிமில் இளைப்பாரி சீனாயில் பரிசுத்தமாகி கானானுக்குள் நுழையாமல் இன்னும் 38 வருடங்கள் வனாந்தரத்தில் அவிசுவாசத்தினால் அலைந்த இஸ்ரவேலரை போல இவ்வுலகில் நீங்களும் தத்தளித்து வாழ்ந்து கொண்டிருக்க என்று நீங்கள் இந்த காலங்களில சோதித்து பாருங்கள். அது மாத்திரமல்ல, காலேப், யோசுவா போன்ற விசுவாச வீரர்களாய் இவ்வுலகில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பெறும் இளைப்பாறுதலை பெற்று நம் ஆத்துமா தினந்தோறும் வேத வசனங்களினாலே மறுரூபமாகப்பட்டு அதன் மூலம் பாலும் தேனும் ஓடுகிற கானானை சுதந்திரித்து சுகமாய் செழிப்பாய் தேவனே உங்களை போதித்து வழிநடத்துகிற அதாவது வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? இந்த நாட்களில் அநேக தேவ பிள்ளைகள் கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு தத்தளிப்பாய் இருப்பதற்கு காரணமே இதுதான், அவிசுவாசம். இந்த சூழ்நிலைகள், இப்பொழுது நடைபெறுகிற சூழ்நிலைகளை நாம் பார்க்கும் பொழுது என்ன ஆகும் என்று நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். அருமையான தேவ ஜனமே, பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தர வாழ்க்கை பாதையில 40 வருடங்கள் காலைகளை குறித்து பார்த்தோம். அது 2 வருடங்கள் நாம் பார்க்கும் பொழுது அது தேவன் வழிநடத்தினதற்கு அவர்கள் கீழ்ப்படிந்து நடந்தார்கள். கர்த்தரே அவர்கள் வழிநடத்தினார் என்று பார்க்கிறோம். அவர்கள் செழிப்பாய் இருந்தார்கள். ஆனால் அடுத்த 38 ஆண்டுகள் வனாந்தர வாழ்க்கைகளை பார்க்கும் பொழுது அவிசுவாசத்தினால், முறுமுறுத்ததினால் அவர்கள் அந்த இடத்தில் அந்த வனாந்தரத்தில் அலைந்து திரிந்தார்கள் என்று மற்றும் மடிந்து போனார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கை தத்தளிப்பின் வாழ்க்கையா? நீங்கள் கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் இன்று தத்தளித்துக் கொண்டிருக்கிறீர்களா இன்றைக்கு? அல்லது இந்த நாட்களில என்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் எனக்கு இளைப்பாறுதலையும் தேவன் எனக்கு ஒரு சமாதானம் சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை தந்திருக்கிறார் என்று இந்த உலகம் இப்பொழுது நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற என் வாழ்க்கை ஒரு கானானுக்கு ஒப்பிடப்பட்ட ஒரு வாழ்க்கை நான் வாழ்ந்து கொண்டிருந்தால் சொல்ல முடியுமா? தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒரு நிமிடம் நீங்கள் எல்லாரும் யோசித்து பாருங்கள், இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். தத்தளிப்பின் வாழ்க்கையா அல்லது தேவன் தரும் இளைப்பாறுதல் மற்றும் சமாதானம் சந்தோஷமுள்ள ஒரு வாழ்க்கையா? இந்த கால வேளையில உங்களை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
38 ஆண்டுகள் வனாந்தரத்தில் அவிசுவாசியாய் கத்தளித்த வாழ்க்கையா, 2 ஆண்டுகள் இலைப்பாறுதலும் பாலும் தேனும் ஓடுகிற கானான் வாழ்வை பெற்று எல்லாவற்றையும் சுகமாய் வழிநடத்தும் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கலாம். மீண்டும் சொல்கிறேன், 38 ஆண்டுகள் வனாந்தரத்தில் அவிசுவாச வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா, அல்லது 2 ஆண்டுகள் இலைப்பாறுதலும் பாலும் தேனும் ஓடுகிற கானான் வாழ்வை பெற்று எல்லாவற்றையும் சுகமாய் தேவன் நடத்தும்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? உங்களை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த கால வேளையிலே கூட தேவனும் தம்முடைய ஜனத்தை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். தாயின் கருவிலை உன்னை முன்குறித்த ஆண்டவர், அருமையான சகோதரியே, தேவன் தாமே வழிநடத்த விசுவாசமாய் வேத வசனத்தை பிடித்துக் கொண்டு இந்த நாட்களில நீ ரட்சிக்கப்பட்ட நாம் இந்த நாட்கள் நமக்கு வைத்திருக்கிற கானான் வாழ்க்கை, இந்த இம்மையிலும் இந்த பரம கானான் வாழ்க்கையை மறுமையிலும் பெற்று அனுபவிக்க இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையின் பாதை நமக்கு போதிக்கிற சத்தியத்தின்படி நம்மை ஒப்புக் கொடுப்போம். அவிசுவாசமாய் இருக்கிறதுனால்தான் இன்றைக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலைகள். வேத வசனத்தை விசுவாசிப்பதில்லை, வேதத்தை வாசிப்பதில்லை, விசுவாசிப்பதில்லை, ஏற்றுக்கொள்வதில்லை, முக்கியத்துவம் படுத்துவதில்லை. ஆகவே தான் இன்றைய தத்தளிப்பின் வாழ்க்கை. நீங்க நினைக்கலாம் இந்த சூழ்நிலைகள் நிச்சயமாக மாறும். ஆகவே தான் இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தர் வழிநடத்தின போது அவர்கள் விசுவாசமாய் தேவனை பின்தொடர்ந்து நடந்த போது அந்த காரியங்கள் எல்லாம் கர்த்தர் பொறுப்பேற்று வழி நடத்தினார். ஆனால் அவிசுவாசமாய் அவர்கள் நடந்த போது தத்தளிப்பின் வாழ்க்கையை அவர் சந்தித்தார்கள். இன்றைக்கு உன் வாழ்க்கை எப்படி இருக்கிறது? அருமையான சகோதரி, வாலிப பிள்ளையை, உன் எதிர்காலம் எப்படி இருக்கிறது? தத்தளிப்பின் வாழ்க்கையை வாழ உன்னை ஒப்பு கொடுத்திருக்கிறாயா? ஒருவேளை இப்படிதான் உன் வாழ்க்கை இருக்கிறது என்று நீ கலங்கி கொண்டிருக்கிறாயா? இந்த நாளில் உன்னை ஒப்புக்கொடு. நிச்சயமாய் கர்த்தர் தாமே இந்த தத்தளிப்பின் வாழ்க்கையை மாற்றி தேவன் நமக்கு வைத்திருக்கிறதான ஒரு இலைப்பாறுதலும், தேவன் நமக்கு வைத்திருக்கிறதான கானானின் வாழ்க்கையை, பாலும் தேனும் ஓடுகிற கானானின் வாழ்க்கை இம்மையிலும், மற்றும் தேவன் நமக்கு வைத்திருக்கிற அந்த பரம கானானின் பரலோகத்தையும் தேவன் நமக்கு ஆயத்தமாக்கி வைக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் சுதந்திரிப்போமாக. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கேட்ட சத்தியத்தின்படி உங்களை ஒப்புக்கொடுங்கள், தியானிங்கள், உறுதியாக பிடித்துக் கொள்ளுங்கள், ஜெயமெடுங்கள். இந்த இக்கட்டான சூழ்நிலையில தேவன் தம் ஜனத்தை வழி நடத்துவார். வனாந்தர பாதையிலே நிச்சயமாய் கர்த்தர் வழி நடத்துவார். 2 ஆண்டுகள் சிறப்பாய் வழிநடத்தப்பட்டார்கள் விசுவாசத்தினால். 38 ஆண்டுகள் தத்தளிக்கப்பட்டார்கள். எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்? விசுவாசமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? தத்தளிப்பின் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு ஒப்புக்கொடு மகனே, ஒப்புக்கொடு மகளே. நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மே காட் பிளஸ் யூ ஆல். ஒரு பாடல் ஒன்றை பாடுவோம். இந்த பாடல் பாடி இறுதியாக ஜெபித்து முடிப்போம்.
அல்லேலூயா. ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. உன்னை வாழாக்காமல் இயேசு தலையாக்குவார், உன்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவார். உன்னை வாழாக்காமல் இயேசு தலையாக்குவார், உன்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவார். ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. நாம் யாவரும் கண்களை மூடி ஜெபிக்கிறோம். எல்லோரும் கண்களை மூடுங்கள். பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே நாம் தியானித்த வேத பகுதியின்படி 40 வருட வனாந்தர வாழ்க்கை பாதையில இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்ந்த ஒவ்வொரு காரியங்களும் நமக்கு திஷ்டாந்தங்களாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறபடினாலே இதனை நாம் ஒரு விசை கூட நம்முடைய வாழ்க்கையில ஒப்பிட்டு நம்மை சீர்திருத்தி வழிநடத்தும்படியாக இன்றைக்கு ஒப்புக் கொடுப்போம். செங்கடலை கடந்து மாராவை குடித்து ஏலிமில் இளைப்பாரி சீனாயில் பரிசுத்தமாகி 38 வருடங்கள் வனாந்திரத்தில் அவிசுவாசத்தினால் அலைந்த இஸ்ரவேலை போல இவ்வுலகில் தத்தளித்துக் கொண்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? அல்லது காலேப், யோசுவா போன்ற விசுவாச வீரர்களால் இவ்வுலகில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பெரும் இளைப்பாறுதலை பெற்று நம் ஆத்துமா தினந்தோறும் வேத வசனத்தினால் மறுரூபமாக்கப்பட்டு அதன் மூலம் பாலும் தேனும் ஓடுகிற கானான் வாழ்வை பெற்று தேவனே உங்களை போதித்து வழிநடத்தும் செழிப்பான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? இதனை இந்த சத்தியத்தின் மூலமாக நாம் நம்மை ஒப்பிட்டு பார்ப்போம். எல்லோரும் கண்களை மூடுவோம். ஏன் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு தத்தளிப்பான வாழ்க்கை? தேவன் நடத்தினபடி விசுவாசத்தோடு வாழ்ந்தபோது கர்த்தர் அவர்களை வழி நடத்தினார். அவிசுவாசமான ஒரு வாழ்க்கையிலே பார்க்கும் பொழுது அவர்கள் தத்தளிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார்கள். அதனால் தேவன் அவர்களை எச்சரித்தும் கண்டித்தும் அவர் போதி நடத்தினார். அந்த 38 ஆண்டுகள் தத்தளிப்பின் வாழ்க்கை அநேகர் மரித்து போனார்கள். இன்றைக்கும் அருமையான தேவ ஜனமே, உங்கள் வாழ்க்கையை ஒப்பிட்டு பாருங்கள், சீர்படுத்துங்கள். நாம் ஜெபிப்போம். மகா இருக்கும் கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த பரிசுத்தோவினாலின் காலவேளைக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த காலவேளையில கூட வனாந்திர வாழ்க்கை போதித்த சத்தியத்தை நாங்கள் அறிந்து கொண்டோம். ஏன் எங்களுக்கு இப்படி தத்தளிப்பான ஒரு வாழ்க்கை என்பதையும் இந்த சத்தியத்தின் மூலமாக நீர் எங்களுக்கு உணர்த்தினீர். ஆம்ராட்சா, நீர் உலகில எங்களுக்கு வைத்திருக்கிறதான ஒரு சிறந்த ஒரு வாழ்க்கை விசுவாசத்தினால் எங்களுக்கு இளைப்பாறுதலையும் மற்றும் தேவன் தாமே எங்களுக்கு வைத்திருக்கிறதான மேலான அப்பா ஒரு ஆசீர்வாதத்திற்காகவும் நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாட்களிலே திருச்சபையாராக உடைய சமூகத்திலே இந்த 11வது வாரத்திலும் கூடி வந்திருக்கிறோம். ஒவ்வொரு விசுவாச குடும்பத்தாரையும் இந்த வாக்குத்தத்த செய்திப்படி நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்தி தேவன் தாமே இந்த வனாந்திர வாழ்க்கை போதிக்கும் சத்தியத்தின்படி ஒவ்வொரு விசுவாச குடும்பத்தாரும் அப்பா உடைய இளைப்பாறுதல் வாழ்க்கையை பெற்று அப்பா தினந்தோறும் வேத வசனத்தினாலே மறுரூபமாக்கப்பட்ட தங்கள் ஆத்மாவிலே மறுரூபமாக்கப்பட்ட வாழ்வை வாழ்ந்து செழிப்பான சுகமான உம்மால் வழிநடத்தப்படுகிற ஒரு வாழ்க்கை வாழும்படியாக அப்பா நீ ஒவ்வொருவரையும் வழிநடத்தும்படியாக இந்த கரத்தில் ஒப்புக்கொண்டு செபிக்கிறேன். தொடர்ந்து நீர் ஆசீர்வதியும் வழி நடத்தும். இந்த மகிமையின் பிரசன்னம் ஒவ்வொரு விசுவாச குடும்பத்தாரையும் ஆளுகை செய்யட்டும். இரத்த கொட்டத்திலே மறைத்துக் கொள்ளுங்க. தொடர்ந்து கட்டத்தாமே இந்த வாரமும் ஜனத்தை ஒவ்வொருவரையும் இந்த சட்டைக்குள்ள மூடி மறைத்துக் கொள்ளுங்க. தேவன் இந்த வாக்குத்தத்த செய்தியின்படி ஒவ்வொரு விசுவாசத்தையும் பலப்படுத்தி அப்பா உம்முடைய இளைப்பாறுதலையும் அப்பா உம்முடைய செழிப்பையும் உம்முடைய பிளஸிங்ஸை பெற்றுக்கொள்ள நீ கிருபை தாருங்கப்பா. ஆசீர்வதியும் வழி நடத்துங்க. முற்றிலும் கரத்தில் ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன். எல்லா விசுவாச குடும்பத்தாரையும் இந்த காலவேளை சமூகத்தில் காத்திருக்கிற எல்லா விசுவாச குடும்பத்தாரையும் ஆசீர்வதியும். தேவ சமாதானம் ஒவ்வொரு குடும்பங்களையும் நிரப்பட்டும். சுகவீனமாய் இருக்கிறவர்களுக்கு சுகத்தை கட்டளிட்டாங்க. எல்லா பலவீனத்தை நீக்கி போடும். பலத்தால் இடைக்கட்டும். முற்றிலும் கரத்தில் ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறோம்.
எல்லாவற்றையும் நீங்க பொறுப்பேற்றுக் கொள்வீராக. மீட்பர் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. எல்லாரும் செய்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளால் என்னை இழுத்து கொண்டவரே. மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளால் என்னை இழுத்து கொண்டவரே. எப்ராயிமே, உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? எப்ராயிமே, உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? எப்ராயிமே, உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? எப்ராயிமே, உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளால் என்னை இழுத்து கொண்டவரே. கொடுப்பவரே, தகப்பனை போல என்னை சுமந்து செல்பவரே. தாயை போல உணவு கொடுப்பவரே, தகப்பனை போல என்னை சுமந்து செல்பவரே. தகப்பனை போல என்னை சுமந்து செல்பவரே, ஒரு தகப்பனை போல என்னை சுமந்து செல்பவரே. மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளா என்னை இழுத்து கொண்டவரே. என்னை நல்லவனாக்கி சேர்த்து கொண்டவரே, உம்மை விட்டு தூரம் போன என்னை நல்லவனாக்கி என்னை சேர்த்து கொண்டவரே. நல்லவனாக்கி சேர்த்து கொண்டவரே, நல்லவனாக்கி சேர்த்து கொண்டவரே. மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளா
கொண்டவரே. பிள்ளையா உங்க மடியில் இருக்கின்றேன், எதுவும் என்னை பிரித்திட முடியாது. செல்ல பிள்ளையா உங்க மடியில் இருக்கின்றேன், எதுவும் என்னை பிரித்திட முடியாது. எதுவும் என்னை பிரித்திட முடியாது. எதுவும் என்னை பிரித்திட முடியாது. மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளால் என்னை இழுத்து கொண்டவரே. மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளால்